ஹீரானுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு சும்மா விளையாட்டுக்கு சொல்ல போறா அந்த குட்டி பாப்பான்ட்டு நினைச்சா நிஜமாலே ஹாவோ பாக்குற அந்த குட்டி பாப்பா அதுதான் ஹீரானோட பாய் ஃப்ரெண்டுன்னு மாட்டி விட்டதும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரானோ அரக்க பறக்க ஷோவான் கிட்ட என்னென்னமோ சொல்லி அவனை சமாளிச்சு பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு சாப்பிட்டு அனுப்பிச்சிட்டு ஹாவன் கிட்ட வந்து உனக்கு என்னடா பிரச்சனை எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்னு கேட்டா அவன் கண்ணுல அந்த குட்டி பாப்பா மாட்டிடுறா. ஹே இந்த குட்டி பொண்ணு நாம அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல சேவ் பண்ணுமே உன்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு நீ அந்த பாப்பாவை பாக்குறதுக்காக தான் நீ அடிக்கடி இந்த ஊருக்கு வரியா இதை என்கிட்ட சொன்னா என்ன ஹீரான் நான் அம்மா கிட்ட மாட்டியா விட்டுற போறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பாப்பா பக்கத்துல ஒரு வயசான தாத்தா உட்காந்துக்கிறாரு அவரா அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டா ஹீரானோ இதான்டா சாக்கு ஆமா ஆமா அவர் தான் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல இவனோ இதுதான் ஹீரான் எனக்கு உன்கிட்ட பிடிச்ச விஷயமே வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்பா பழகுற இல்லையா ஆனா என்கிட்ட மட்டும் தான் நல்லாவே பழக மாட்டேன்ற. அதெல்லாம் பழகுறேன் இப்ப இடத்த காலி பண்ணிட்டு அடுத்த நாள் கிளாஸுக்கு வந்தா அந்த குட்டி பாப்பா அக்கா சாரி அக்கா நான் வேணும்ட்டு எல்லாம் நேத்து உங்களை மாட்டி விடல உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு பாக்கலாம்ட்டு தான் அப்படி சொன்னேன்றாங்க. என்னது ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு பாக்கலாம்னு சொன்னியா விஷம் இனிமே உன்னை நம்பவே மாட்டேன் சரி ஒழுங்கா வரேன்ட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து பார்த்தா அங்க அந்த பாப்பாவை காணோம். ஹீரானோ அங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இங்க ஒரு குட்டி பாப்பா வரைஞ்சிட்டு இருந்தாலே அவ எங்க காணான்னு கேட்க அவங்க எல்லாம் நாங்க கவனிக்கலையே நாங்க பாட்டு வரைஞ்சிட்டு இருந்தோம்னு சொல்ல பதறி போற ஹீரானோ சரி நீங்க வரீங்க நானே பாத்துக்கிறேன்ட்டு வெளியே வந்து டைம் வேற ஆகுது அந்த குட்டி பாப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும்ட்டு ஒரு இடம் விடாம தேட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த குட்டி பாப்பாவோ கேஷுவலா வீட்டுக்கு நடந்துட்டு இருக்கா அவள தற்செயலா பாக்குறா. ஹே பாப்பா நீங்க என்ன பண்ணுகிற நீ ஹீரானோட ஃப்ரெண்டோட பொண்ணு இல்ல என்ன யாருன்னு தெரியுதா உனக்கு? என்ன தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி இருந்தாலும் சுட்டி குழந்தை உனக்கு தெரிய வாய்ப்பு இருந்திருக்காது சரி வா எங்கேயாச்சும் சாப்பிட போலான்ட்டு அந்த பாப்பா வேணான்னு சொல்லியும் ஒழுக்க டைமா ஒரு கேக் கடைக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நான் யாருன்னு தெரியுமா உனக்குன்னு கேக்குறான். அப்ப அந்த குட்டி பாப்பாவும் நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க என்ன ஹீரானோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க வெளியில ஹீரான் மலையில இந்த பொண்ணு அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்காங்க. ஹீரானை பாக்குற இந்த குட்டி பொண்ணு பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறா ஏன்னா நேத்து இவனை பார்த்தோன்னதான் அவங்க ஓடி ஒளிஞ்சாங்க. அதையெல்லாம் யோசிச்சு இவன் கிட்ட எனக்கு என்னமோ ஹீரான் உங்களை பாய் ஃப்ரெண்டா நினைக்கலன்னு தோணுதுன்றாங்க. இவனும் என்னதே உனக்கு ஏன் அப்படிலாம் தோணுது நீ சின்ன பொண்ணு உனக்கு அப்படிலாம் தோணக்கூடாது சரிவா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போய் விடுறேன்ட்டு அந்த பாப்பா சாப்பிடாத கேக்க பார்சல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து என்னமா பெரியவங்க யாரும் இல்லையா எங்க இருக்காங்க கூப்பிடு யாராச்சும்னா அந்த நேரத்துல செவுத்துல இருக்கிற பூ பிக்சரை பார்த்து இதை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல ஷோவான் ஹாவும் பார்த்து யார் நீங்க என் வீட்டுல என்ன பண்றீங்கன்னு கேட்டா உங்க வீட்டு பாப்பா வெளியே தொலைஞ்சிட்டா நான் தான் அவளை பத்திரமா காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா உங்களையும் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அட என்னோட அங்கிள் வீட்டுல புதுசா கார்டனிங் வேலைக்கு சேர்ந்தவர் தானே நீங்க ஓகே எனக்கு வெளியே ஒரு ப்ரோக்ராம் இருக்கு நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும்ட்டு அந்த குட்டி பொண்ணு காதுல உனக்கு அப்படிலாம் தோணக்கூடாது ஹீரானோட பாய் ஃப்ரெண்டும் நான் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவன் தான்ட்டு போறான். அவன் போன கொஞ்ச நேரத்துல ஷோவான் இந்த பாப்பாவை போட்டு ஒரே திட்டு உனக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து விடணுமா ஒழுங்கா இருக்க மாட்டேன்னு கேக்குற நேரத்துல ஹீரான் பயங்கரமா மலையில நினைஞ்சு அழுத்துட்டே வந்து ஷோவான் கிட்ட உன்னோட அண்ணன் பொண்ணை நான் தொலைச்சிட்டேன் ஷோவான்னு சொல்ல வர நேரத்துல அந்த குட்டி பாப்பா அவங்க முன்னாடி வந்து கெத்தா நிக்கிறா. அவங்கள பாக்குற ஹீரானோ விஷம் மலையில நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை தேடிட்டு இருந்தா நமக்கு முன்னாடியே வந்து உட்காந்துக்குது பாத்தியா அதுன்ட்டு கோவமா பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரான் எதுக்கு மலையில நினைஞ்சிட்டு இப்படி வந்து நின்னுட்டு இருக்க ஒழுங்கா தலைய துவட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புற வேலையை பாரு அவனும் குட்டி பொண்ணு இல்ல தொலைஞ்சு போறதுக்கு எங்கனாலும் கரெக்டா இங்க வந்துருவான்னு சொல்ல அது சரி கரெக்ட் தான் நான் தான் கொஞ்சம் ஓவர் எமோஷனலா ஆயிட்டேன் சரி ஓகே மலை நின்னோட கிளம்புறேன் உடனே துரத்தாதன்ட்டு மலை நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணா நைட் ஆயிடுச்சு. அப்போ ஷோ ஆனா செம்ம கோவமா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். எனக்கு பொய் சொல்றவங்களையே பிடிக்காது ஹீரான் நீ என்கிட்ட நிறைய பொய் சொல்ற மாதிரி தோணுது இனிமே என்ன பார்க்கவே வராத அப்படி இப்படின்னு போட்டு ஹீரானை கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறான். அதையெல்லாம் கேட்கிற ஹீரானோ நிறுத்து ஷோவான் நீ என்ன என்னோட பாய் ஃப்ரெண்டா உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்கு உன்னை பத்தி எனக்கு ஏதாச்சும் தெரியுமா உன்னை பத்தி நீ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லிருக்கியா உன் வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு பொண்ணு இருந்திருக்காளே யார் அவனு கேட்க செம்ம காண்டான ஷோவானோ ஹீரானா அப்படியே அழகா தூக்கி மாடியில இருந்து கீழே போட பாக்குறான். அப்ப ஹீரான் என்னடா பட்டுன்னு இடுப்பு பிடிச்சி தூக்கிட்ட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கீழே இறக்கி விடுன்னு சொல்லி எனக்கு இப்பதான் புரியுது ஷோவான் என் மேல இருக்கிற அக்கறையில தானே கோவப்பட்டு ஹையா செம்ம ஜாலி நான் இன்னைக்கு சந்தோஷமா தூங்குவேன்னு வீட்டுக்கு போனோன்னு நான் சும்மா சொன்னேன் அது ஹீரானோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லைன்ட்டு சொல்றாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரான் ஷோவானோட வீட்டுல அவனோட பூனையோட விளையாடிட்டு இருக்கும் போது அந்த ஹவுஸ் ஓனர் அங்க வந்து எப்படியோ ஷோவானோட மனசுல நீ இடம் பிடிச்சிட்ட போல இன்னும் பூக்களையும் செடிகளையும் பத்தி தெரிஞ்சுக்கோ அவன் இன்னும் க்ளோஸா பழகுவான்னு சொல்ல ஹீரானுக்கு ஒரு யோசனை அவனோட அங்குளும் கார்டனிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனவர் அதனால அவரோட வீட்டுக்கு போய் கார்டனிங் ரிலேட்டடா ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் இருந்தா எடுத்துட்டு வந்து படிக்கலாம்னு போனா ஹாவும் கண்ணுல மாட்டிட்டாங்க. ஹீரான பாக்குற ஹாவும் என்ன பார்க்க தானே வந்தேன்னு கேட்க நான் அவனும் உன்னை பார்க்கலாம் வரல உன்னோட அங்கிளை தான் பார்க்க வந்தேன் அவர் இல்ல சரி நான் கிளம்புறேன்னு திரும்ப சரி ஹீரான் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீ இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கேன்ட்டு எனக்கு தெரியும் நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேன் வா என்னோட அங்கிள் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்னு அவனோட அங்கிள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற நிறைய கார்டனிங் ரிலேட்டடான இருக்கிற புக்ஸ் செக்ஷனுக்கு கூட்டிட்டு போய் இதுல உனக்கு என்ன புக் வேணுமோ எடுத்துக்கோ நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லி கூடவே ஒரு ரேரான ஃபிளவர் எடுத்துட்டு வந்து ஹீரானுக்கு காட்டுறான். இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபிளவரா என் அங்கிள் இதை யாரையுமே தொட விட மாட்டாரு நீ வேணும்னா எடுத்துக்கோன்னு சொல்ல ஹீரானோ இல்ல எனக்கு புக்கு மட்டும் போதும்ட்டு அந்த புக்கை மட்டும் எடுத்துட்டு வந்து அப்படியே படிச்சுட்டே நைட்டு தூங்கிடுறாங்க. அப்போ பிசினஸ் ட்ரிப்ல இருந்து வீட்டுக்கு வர ஹீரானோட அம்மா ஹீரான் கையில இருக்கிற அந்த புக்கை எடுத்து பார்த்து டேபிள்ல வச்சுட்டு என்னமா நீ ஒழுங்கா திரும்பி படுக்காம புக்கை கட்டி புஷின்னு பத்துன்னு இருக்கிற சரி
தூங்க அம்மா இப்பதான் பிசினஸ் ட்ரிப்ல இருந்து வந்தேன், நாளைக்கு பேசலாம்னு அவங்க ரூமுக்கு போலாம்னு திரும்பி எதிர்ச்சியா மேல பார்த்தா ஹீரான் அந்த பூ போட்டோவை மேல மாட்டி வச்சிருக்காங்க. என்னதுமா இது? எதுக்கு நீ அந்த போட்டோவை மேல மாட்டி வச்சிருக்க? தூங்கும் போது உன் மேல கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? ஹீரானோ அம்மா அதெல்லாம் விழாதுமா, ப்ளீஸ் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்ல, உனக்கு எது எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ற வயசுலாம் இன்னும் வரல, எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கிறேன், நீ எதையும் யோசிக்காம ஒழுங்கா தூங்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில ஹீரானுக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வந்து இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோன்னு எடுத்துக்கன்னு சொன்னா ஹீரானுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் நல்லா இல்லன்ட்டு தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ட்ரெஸ் அதுதான் நல்லா இருக்குன்னு போட்டு விட்டு இன்னைக்கு ஃபுல்லா அம்மா உன் கூட தான் இருக்க போறேன்ட்டு ஹீரானை வெளியே கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஒரே அம்மா வாழ்றதே உனக்காக தான் சொல்லி அலறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரான் கட்டிலுக்கு அடியில அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பாங்க, அதுல ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு ஏதாச்சும் சொல்லி இன்னைக்கு ஷோவான பாத்துட்டு வரலாம்னு கிளம்புனா எங்க கிளம்பிட்ட நீ, அதுவும் இவ்வளவு கேவலமான ட்ரெஸ் போட்டுக்கிட்டுன்னு வேற ட்ரெஸ் போட வச்சு இன்னைக்கு அம்மா உனக்காக நிறைய ஸ்பெஷலா சமைக்க சொல்லியிருக்கேன், வா ஒன்னா சாப்பிடலாம்னு சாப்பிட ஆரம்பிச்சா ஹீரான் வாந்தி எடுக்கிற மாதிரி பண்றாங்க. அம்மா எனக்கு தலை வலிக்குது, நான் மேல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு மேல வந்து படுத்துக்கிறாங்க. அப்போ மேல இருக்கிற அந்த பூவை பார்த்து ஏன் என்னோட வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது, ஒரு பக்கம் இந்த மெய்ட் ஆண்டி எப்ப பார்த்தாலும் நை நைன்னு பேசிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் என்னோட அம்மா அக்கறன்ற பேர்ல ஓவர் ப்ரொடெக்டிவா கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நினைச்சிட்டே தூங்கிடுறாங்க. அப்போ ஹீரானோட அம்மா பயங்கரமா குடிச்சிட்டு ஹீரானோட ரூமுக்கு வந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னமா ஆச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்டா ஒன்னும் ஆகல நீ தூங்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில விடிஞ்சோன முதல் வேலையா மெய்டு கிட்ட சொல்லி ஹீரான் ரூம் மேல மாட்டி இருக்கிற அந்த பூ பிக்சரை கலட்டிடுறாங்க. மெய்டு ஆண்டியோ சாரி ஹீரான், இந்த பூ படம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இது உன்னோட அம்மாவோட ஆர்டர், என்னால ஒன்னும் பண்ண முடியலன்னு சொல்ல ஹீரானும் சோகமா ஷோவான நினைச்சிட்டே விண்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ காஃபி எடுத்துட்டு வர ஹீரானோட அம்மா நீ நைட் அன்னைக்கு அந்த புக் படிச்சிட்டு இருந்ததை பார்த்தேன், நம்ம வீட்டுல ரொம்ப நாளா கார்டனிங் வேலை பார்க்காம இருக்கும்ல, உன் அங்கிள் கிட்ட தான் ஒரு நல்ல கார்டனரை நம்ம வீட்டுக்கும் கேட்டிருக்கேன் பார்க்கலாம்னு சொல்லி சரி காஃபி குடிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வா உன்னை பார்க்க ஹாவும் வந்திருக்கான்ட்டு கீழே வந்தா அவன் புதுசா ஓபன் பண்ணிருக்க ரெஸ்டாரண்டோட கேட்டலாக்லாம் ஹீரானோட அம்மாக்கு காட்டிட்டு இருக்கான். அப்ப சும்மா இல்லாம ஹீரானும் இந்த மாதிரி பெருசா ஏதாச்சும் பண்ணணும் ஆண்டி, அவ பக்கத்து ஸ்டேட்ல ஒரு கோர்ஸ் போட்டாலே அடுத்த மாசம் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுமே, எப்ப கிளம்புறதா பிளான்ன்றான். அப்போ ஷோவானை விட்டு விலகி போறதுக்கு விருப்பம் இல்லாம ஹீரான் அம்மா நான் அந்த காலேஜ் சேரலமா உங்க கூடவே இருக்கிறேனம்மான்னு சொன்னா ஹே அந்த காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம்ன்றான் இவன். அதை கேக்குற ஹீரானோட அம்மாவோ நீ கவனிரு ஆகும், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோமோ அதை பண்ணட்டும்னு சொல்லிடுறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹீரான் கீழே தண்ணி குடிக்கலாம்னு வந்தா தண்ணியே இல்ல, என்ன தண்ணி கூட பிடிச்சி வைக்காம இந்த மெய்ட் ஆண்டி எங்க போயிட்டாங்கன்ட்டு அவங்களை தேடி வெளியே வந்தா அந்த மெய்ட் ஆண்டி கார்டன் ஏரியால யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆண்டி நீங்க தண்ணி கூட ஃபில் பண்ணி வைக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா ஹீரானோட குரலை கேட்டு ஷோவான் அங்க பூக்களுக்கு நடுவுல இருந்து எழுந்துக்கிறான். ஷோவான பாக்குற ஹீரானுக்கும் சரியான ஷாக்கு. அப்ப ஹீரான் ஷோவான் நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நீ இங்க என்ன பண்றேன்னு சொல்லுனா நானா அது வந்து இங்க இருக்கிற ஒரு குட்டி பாப்பாக்கு டிராயிங் கிளாஸ் சொல்லி கொடுக்கலாம்னு வந்திருக்கேன்றாங்க. அதை கேட்கிற மெய்டுக்கு சரியான ஷாக்கு. என்னமா சொல்றீங்கன்னு கேட்டா ஹீரான் அவங்க கிட்ட கண்ணடிச்சு ஷோவான் கிட்ட என்ன பத்தி எதுவும் சொல்லிக்காதீங்கன்ற மாதிரி சைகையிலேயே காட்டுறாங்க. அதை புரிஞ்சுக்கிற மெய்டு ஆண்டியும் ஆமா இந்த பொண்ணு இங்க டியூஷன் சொல்லி கொடுக்க தான் வந்திருக்குன்னு சொல்ல அப்ப ஹீரான் ஆமாமா 2 மாசமா நான் இங்க தான் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன், சரி ஆண்டி தண்ணி வரல கொஞ்சம் என்னன்னு வந்து பாருங்கன்ட்டு மெய்டு ஆண்டியை வீட்டுக்குள்ள வர சொல்லிட்டு ஹீரான் வேகமா அவங்களோட ரூமுக்கு ஓடி போய் மேல இருந்து ஜன்னல் வழியா ஷோவான பாக்குறாங்க. அப்ப ஷோவான் எங்க இவங்களை பாத்துற போறான்ட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க சமயத்துல மெய்டு ஆண்டி மேல வந்து என்ன ஹீரான் இவனை பாக்குறதுக்காக தான் அடிக்கடி என்ன மிரட்டிட்டு வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு இருந்தியா, சும்மா சொல்லக்கூடாதுமா தங்கமான பையனா இருக்கிறான், என்ன ஒண்ணு வயசுதான் உன்னோட ரொம்ப பெரிய பையன் மாதிரி இருக்கானேன்றாங்க. ஹீரானோ இப்ப என்னடா சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள பெரிய கார்ல யாரோ என்ட்ரி ஆகுறாங்க. அது யாரு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் அடுத்த பாட்டுல பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி தமிழ் வெர்ஷன்ல மூவிஸ் அண்ட் டிராமாஸ் பாக்குறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. We'll meet you on the next part. Until then, take care guys.